இன்னைக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றம், குறிப்பா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கிற இந்த போர் பதற்றத்தினுடைய எதிரொலி யுஏஇ வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணும்போது ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேல் பிளஸ் யூஎஸ் இவங்களோட ஆதரவு எந்த நாடுகள் எல்லாம் இருக்கு, இவங்களோட மிலிட்டரி கேம்ப்ஸ் எந்த நாடுகள் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி யுஏஇல இருக்கிற யூஎஸ் பேஸ் எல்லாத்தையுமே ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால யுஏஇல ஒரு அன்சர்டனிட்டி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கிற மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சோ யுஏஇ பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸை விட அங்க அதிகமா வெளிநாடுகள்ல இருந்து போனவங்களும் டூரிஸ்டா போறவங்களும் அங்க போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அங்க ஒரு விசா ஹோல்டரா ஆகிட முடியாது அப்படின்னு ட்ரை பண்றவங்களும் ரொம்ப ஜாஸ்தி. சோ அந்த மக்கள் எல்லாருமே ஏன் யுஏஇ அவ்வளவு விரும்பினாங்க, யுஏஇயோட கோல்டன் விசா கிடைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த விசாவை எப்படி ஒருத்தர் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். யுஏஇயோட கோல்டன் விசா அப்படிங்கிறது நீங்க யுஏஇல போய் செட்டில் ஆகி அங்க இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு விசாக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கடந்த 2021க்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த விசா ப்ராசஸ்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. கோல்டன் விசா ஹோல்டர்ஸுக்கான உரிமைகளையும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. இதோட ரிசல்ட் தான் 2021ல அதிகமான நபர்கள் இந்த யுஏஇயோட கோல்டன் விசா வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த டிமாண்டும் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்படி ஏன் இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாச்சு, ஒரு யுஏஇயோட கோல்டன் விசா உங்க கையில இருந்ததுன்னா உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல யுஏஇயோட கோல்டன் விசா உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் யுஏஇல ஸ்டே பண்ணலாம். சோ உங்களோட ரெசிடென்சியை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப்பும் நீங்க ஈஸியா கொடுக்கலாம். அதாவது உங்களோட பேரண்ட்ஸையோ இல்ல உங்களோட ஸ்பௌஸையோ உங்களோட சில்ட்ரனையோ நீங்க ஈஸியா யுஏஇக்கு கூட்டிட்டு வர முடியும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு எந்த ஒரு எம்ப்ளாயருமே ஸ்பான்சர் பண்ணி உங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் தேவையில்லை. கோல்டன் விசா உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா யாரோட ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாம நீங்க தாராளமா யுஏஇக்குள்ள வர முடியும். அதுக்கப்புறமா நீங்க யுஏஇல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையா இருக்கும். யுஏஇல பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமா இருக்கும். ஏன்னா அங்க ஃபின்டெக் ரொம்ப வளர்ந்து வருது. உலக நாடுகள்ல இருக்கிற பெரும் பணக்காரர்கள் கூட யுஏஇல வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி நீங்க பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோல்டன் விசா உங்களுக்கு ஒரு ஈஸியான கேட்வேயா இருக்கும். அதுக்கப்புறமா குளோபல் மொபிலிட்டி. சோ நீங்க உலகத்துல எங்க போனாலும் சரி இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து நீங்க ஈஸியா அதுக்கு மூவ் பண்ண முடியும். அந்த மொபிலிட்டி காரணமாகவும் யுஏஇ எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், யுஏஇல பர்சனல் இன்கம் டேக்ஸ் கிடையாது. சோ இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனாலயே நிறைய பணக்காரர்கள் யுஏஇல முதலீடு செய்யறதுக்கும் யுஏஇயோட இந்த கோல்டன் விசாவை ஹோல்ட் பண்றதுக்கும் விரும்பினாங்க. சோ இதெல்லாம் தான் யுஏஇயோட கோல்டன் விசாவை ஒருத்தர் ஹோல்ட் பண்றதுனால அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். சரி இவ்வளவு நல்லா இருக்கே, அப்ப எல்லாருக்கும் இந்த கோல்டன் விசா கிடைக்குமா, இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் விசா உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது நீங்க யுஏஇல அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 2 மில்லியன் ஏஇடி அப்படின்னு சொல்றாங்க. 2 மில்லியன் ஏஇடியை நீங்க நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரும். சோ 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை நீங்க யுஏஇல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. சரி 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் இந்த விசாவும் வாங்கிட்டேன், உடனே நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. இந்த விசா உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கணும், இந்த விசாவை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை நீங்க வித்தாலும் உடனே அந்த அமௌண்ட்டை நீங்க வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் 5 கோடி ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதோட முதல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே இருக்கு. சரி எனக்கு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும் அதே 2 மில்லியன் ஏஇடி, அதாவது அப்ராக்சிமேட்டா நம்ம ஊர் காசுக்கு 5 கோடி ரூபாய். சோ இந்த அமௌண்ட்டை நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேக் ஹோல்டரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு பிசினஸ் தொடங்கணும். சோ யுஏஇல இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் என்வாயன்மெண்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்களும் தாராளமா இந்த கோல்டன் விசாக்கு அப்ளை பண்ணலாம். சோ ஒன்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை நீங்க மீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கோல்டன் விசாக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மெடிக்கல் அண்ட் பயோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஒன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யுஏஇயோட அப்ரூவல் கிடைச்சிரும். யூஸ்வலா நீங்க அப்ளை பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ள இந்த அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கிற இந்த டைம்ல இந்த அப்ளிகன்ட் கண்டிப்பா யுஏஇல தான் ஸ்டே பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் இதோட ஒரு முக்கியமான ரூல்ஸா சொல்றாங்க. சோ சமீப காலத்துல யுஎஸ், யூகே இந்த மாதிரியான இடங்களை தவிர்த்து யுஏஇக்கு மூவ் ஆகணும், யுஏஇல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்தியர்கள் மத்தியில நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ யுஏஇல கொடுக்குற இந்த மாதிரியான சலுகைகள் தான் நிறைய மக்கள் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல எல்லாம் நம்ம
நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் நீங்க கோல்டன் விசா வாங்கி இந்த சலுகைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாலும் கூட உங்களுக்கு யுஏஇ சிட்டிசன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து கிடைக்காது. நீங்க கோல்டன் விசா வாங்குறதுனாலே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அப்ரூவலும் கிடையாது. நீங்க இந்த கோல்டன் விசா வாங்கி ஒரு விசா ஹோல்டரா அந்த ரெசிடென்சி எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரியான யுஏஇக்கு டிமாண்ட் சமீப காலத்துல ரொம்ப ஜாஸ்தியானது நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில தான் அங்க ஒரு போர் பதற்றம் நடக்குது அப்படிங்கிறது எல்லா மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பெரும்பாலான இந்தியர்கள் அங்க டிராவல் பண்ணிருக்காங்க, அங்க ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது இனிமேல் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, யுஏஇயோட அந்த ரியல் எஸ்டேட் டிமாண்ட், ப்ராப்பர்ட்டி டிமாண்ட்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த விஷயத்துல உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.